வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸல் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து VBA ரிலேட்டடாக வந்து ஒரு 10 சினாரியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஒர்க் புக் ரிலேட்டட் சினாரியோஸ் தான் இருக்க போது. நம்ம ஆல்ரெடி வந்து VBA ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து அந்த VBA பிளேலிஸ்ட்கான லிங்க்கை வந்து ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் VBA ஓப்பன் பண்ணுறதுக்கு Alt F11 கொடுத்து உங்களோட விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப் எக்ஸல் டெக் சினாரியோ 6 அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என் சப். நம்மளோட சினாரியோ 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம VBA யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க் புக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாம்பிள் ஃபைல் அப்படின்ற ஃபோல்டரில் சாம்பிள் அப்படின்ற ஒர்க் புக்கு தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் புக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுக்கான பாத் தெரியணும். ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒர்க் புக்கில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. வித் எக்ஸ்டென்ஷனோட இதில் கிளியராக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேமை காப்பி பண்ணிவிட்டு இப்போ VBAக்கு வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்ஸ் டாட் ஓப்பன். ஒர்க் புக் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்ஸ் டாட் ஓப்பன் அப்படின்றது இதுக்கான கோடிங். ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் தட்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணணும், ஃபைல் நேம் என்ன அப்படின்றது கேட்குது இல்லையா. ஸோ இதில் ஃபைல் நேம் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கோலன் ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் அந்த ஆப்ஜெக்டை பேஸ்ட் பண்ணுங்க. நம்ம அங்கேருந்து காப்பி பண்ண இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து டபுள் கோட்ஸில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் F8 கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள் அப்படின்றது நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ சினாரியோ நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இதே மாதிரி ஒர்க் புக் ஓப்பன் பண்ணுறோம். பட் இன்கேஸ் அது பாஸ்வேர்ட் ப்ரொடக்டாக இருக்குது அப்படின்னா அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சப் எக்ஸல் டெக் சினாரியோ 7 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒர்க் புக்ஸ் டாட் ஓப்பன். இங்கே சாம்பிள் 1 இருக்குது இல்லையா, இது வந்து என்கிட்ட பாஸ்வேர்ட் ப்ராடக்டாக இருக்குது. இதோட பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 அப்படின்னு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சாம்பிள் 1 தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஃபைல் நேம் வந்து நான் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைல் நேமை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபைல் பார்த்து வந்து சேம் தான். அதே பார்த்துல சாம்பிள் 1 அப்படின்ற பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் இதை ரன் பண்ணுற பாருங்க. ஸோ ரன் பண்ணனே வந்து அதோட பாஸ்வேர்ட் கேட்குது. நான் இப்போ 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சாம்பிள் 1 அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்ல பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டையும் வந்து இங்கே VBAலேயே ஆட் பண்ண முடியும். நான் சாம்பிள் 1 இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இது ரீஓப்பன் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டு வந்து நம்ம VBAலேயே கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரிங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கமா கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அப்படின்றத டைப் பண்ணுங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோலன் ஈக்குவல் டுவில் உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை F8 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். அதே சாம்பிள் 1 அப்படின்ற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பாஸ்வேர்டு கேட்காமையே நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு அப்படின்றத போடாமல் நம்ம ரன் பண்ணோம். அப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ண சொல்ல உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து இந்த கோடிங்கே என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்காது. எக்ஸலே ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணிட்டு அந்த ஃபைலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நீங்கள் இங்கே பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகின பாஸ்வேர்டு என்டர் பண்ணி, இல்லைனா நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ரெக்வயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோடிங் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது சினாரியோ 8. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எப்பவுமே டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்பேஸ் அடிஷ்னலாக கொடுக்குறேன். நான் கோட் என்டர் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து டெலிட் பண்ணிடுறேன். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட கோடிங் ரொம்ப பெருசாக தெரியும். அதே மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கு அப்புறம் ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட கோடிங்கை டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃப்ளோவில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம சினாரியோ 8 என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கரெக்டாக வந்து சாம்பிள் 1ல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபைல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சாம்பிள் அப்படின்ற ஃபைலை வந்து நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு என்ன கோடிங் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒர்க் புக்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு வருது இல்லையா, இங்கே வந்து ஃபைல் நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்மளது சாம்பிள் அப்படின்றதுனால நான் சாம்பிள் டைப் பண்ணிட்டு இது கண்டிப்பாக டபுள் கோட்ஸில் தான் வரணும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்றதுனால டாட் ஆக்டிவேட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். நம்ம இப்போ சாம்பிள் 1ல் இருக்கும். ஸோ ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் அப்படின்ற ஃபைலுக்கு ஈஸியாக நேவிகேட் ஆகிடுவோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப் எக்ஸல் டெக் சினாரியோ 9. ஸோ நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஒர்க் புக்கோட நேம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஆக்டிவ் ஒர்க் புக்ஸ் டாட் நேம் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா போதும். ஆக்டிவ் ஒர்க் புக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஒர்க் புக் அப்படின்றது அர்த்தம். டாட் நேம் அப்படின்னு கொடுக்க சொல்ல நம்ம அதுக்கான நேம் வந்து நமக்கு கால் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் கிட்ட வந்து ஒரு இன்புட் எதிர்பார்க்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கோடிங் எதுலையுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் எதிர்பார்க்கல. அதாவது ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க, இல்லை ஒரு ஃபைலை போய் ஆக்டிவேட் பண்ண சொல்கிறீங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் நேம் என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த கேஸில் வந்து எக்ஸல் வந்து உங்களுக்கு எப்படி இதை சொல்லணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நம்ம வந்து வழக்கம் போல் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. இப்போ நான் அதை ரன் பண்ணுற பாருங்க. ஸோ ரன் பண்ண அப்படின்னா வந்து எனக்கு அந்த ஃபைல் நேம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு இங்கே மெசேஜ் பாக்ஸில் வந்திருக்கு. நீங்கள் எப்போயுமே வந்து VBAல ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எக்ஸல் கிட்ட இருந்து அப்படின்னா நீங்கள் அது கண்டிப்பாக வந்து மெசேஜ் பாக்ஸ்லையோ இல்லை செல் ரெஃபரன்ஸ்லையோ ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் வந்து அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்.
நீங்கள் ஒரு ஆக்ஷனாக பண்ண சொல்ல இது தேவைப்படாது. ப்ரீவியஸாக பார்த்த 3 கோடிங்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான். பட் இந்த சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எக்ஸல் கிட்ட இருந்து. ஸோ அது எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ இதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ ஒர்க் புக்கோட நேம் வேணும் அப்படின்னா வந்து அதுக்கு சப் எக்ஸல் டெக் சினாரியோ 10 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். மேக்ரோ ஒர்க் புக் நேம் வேணும் அப்படின்றதுனால நம்ம மெசேஜ் பாக்ஸோட ஆரம்பிச்சுக்கிறேன் இதை திஸ் ஒர்க் புக் டாட் நேம். ஸோ ஆக்டிவ் ஒர்க் புக் அப்படின்னா நம்ம கரண்டாக இருக்கிற ஒர்க் புக். திஸ் ஒர்க் புக்னா மேக்ரோ இருக்கிற ஒர்க் புக், அதாவது இந்த VBA இருக்கு இல்லையா, இந்த ஒர்க் புக் இப்போ நான் F8 ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம எந்த ஒர்க் புக்கில் இருக்கோம் அப்படின்றது ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் எங்கேருந்து ரன் பண்ணாலுமே வந்து அது மேக்ரோ ஒர்க் புக்கோட நேம் வந்து நம்ம கரெக்டாக கால் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது சப் எக்ஸல் டெக் சினாரியோ 11. சினாரியோ 11 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பாத் எடுத்தோம் இல்லையா, இதை வந்து VBA யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக் டாட் பாத். ஸோ ஆக்டிவ் ஒர்க் புக்னா ஆக்டிவ் ஒர்க் புக் கொடுத்துக்கலாம். திஸ் ஒர்க் புக்னா மேக்ரோ இருக்கிற ஒர்க் புக்கோட பார்த்து வரும். ஸோ அகைன் நம்ம இங்கே வந்து ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். அதனால் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் F8 ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ இதை ரன் பண்ண அப்படின்னா வந்து எனக்கு இந்த ஒர்க் புக்கோட பாத் வந்து எனக்கு கிளியராக வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபைல் நேம் வரல, வெறும் வந்து எக்ஸல் எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்ற பாத் மட்டும் தான் நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது. எனக்கு இப்போ ஃபைல் நேமோட வேணும் அப்படின்னா வந்து அதை நம்ம சினாரியோ 12 பண்ணலாம். ஸோ இதுக்கான கோடிங் ரொம்ப சிம்பிள் தான். திஸ் ஒர்க் புக் டாட் ஃபுல் நேம் அப்படின்றத கொடுங்க. இப்போ நான் F8 கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஃபுல் நேம் வந்து நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது வித் எக்ஸ்டென்ஷனோட நமக்கு வந்திருக்கு. அதை நம்ம போய்ட்டு எப்படி ஆப்ஜெக்ட் நேம் எடுத்தோமோ அந்த ஆப்ஜெக்ட் நேமே வந்து நமக்கு இங்கே ஃபுல்லாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும் ஃபோல்டர் பாத் வரையும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பாத் அப்படின்றத யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வித் ஃபைல் நேமோடு வேணும் அப்படின்னா வந்து ஃபுல் நேம் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அடுத்த சினாரியோவில் நம்ம வந்து ஒர்க் புக் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த ஒர்க் புக்கோட பாத் நேம்லாம் எப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்னோட ஆக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபைனலாக நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க் புக் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒர்க் புக்ஸ் இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸில் ஃபைல் நேம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்பிள் அப்படின்றது ஓப்பனில் இருக்குது. நான் அந்த சாம்பிளையே க்ளோஸ் பண்ணுறேன். டாட் க்ளோஸ். இப்போ நான் F8 கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒர்க் புக் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஒர்க் புக்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாததால் நமக்கு எந்த ஒரு டிஸ்பிளே அலர்ட்டுமே வரல. அதாவது இதை சேவ் பண்ணாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்பிளே அலர்ட் நமக்கு வரவே இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாததால் டிஃபால்ட்டாக வந்து எக்ஸல் வந்து நம்மக்கிட்ட கேட்காது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளே அலர்ட் வரும். இப்போ அடுத்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் நேம்லாம் கொடுக்க தேவையில்லை. எனக்கு வந்து ஆக்டிவாக இருக்கிற ஒர்க் புக் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் க்ளோஸ். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக ஆக்டிவாக இருக்கிற ஒர்க் புக் வந்து க்ளோஸ் ஆகிடும். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் 1 அப்படின்றது ஆக்டிவாக இருக்குது. நான் இப்போ F8 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆக்டிவ் ஒர்க் புக் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் சினாரியோக்கு வந்திருக்கோம். சப் எக்ஸல் டெக் சினாரியோ 15. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ரோ இருக்கக்கூடிய ஒர்க் புக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஒர்க் புக் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மேக்ரோ இருக்கிற ஒர்க் புக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், இல்லை மேக்ரோ இருக்கிற ஒர்க் புக்கில் ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து திஸ் ஒர்க் புக் அப்படின்றது தான் வந்து காமனான கோடிங். திஸ் ஒர்க் புக்னா வந்து மேக்ரோ இருக்கிற ஒர்க் புக் அப்படின்றது அர்த்தம். ஸோ திஸ் ஒர்க் புக் டாட் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஒர்க் புக் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நமக்கு ஏற்கனவே வந்து டிஸ்பிளே அலர்ட் பார்த்துருக்கோம். எப்படி டிஸ்பிளே அலர்ட் வரும் ஒரு ஃபைல் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் இந்த ஃபைலை நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கோடிங் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. திஸ் ஒர்க் புக் டாட் சேவ் அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபைல் சேவ் ஆகிட்டு உடனே க்ளோஸ் ஆகிடும் பாருங்கள். இப்போ சேவ் ஆகிருக்கு ஃபைலு, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு டிஸ்பிளே அலர்ட்டுமே வரல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்பிளே அலர்ட்டுமே வராமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் க்ளோஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இப்போ பார்த்த சினாரியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் VBA கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு எக்ஸல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Aravind.